அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் தஞ்சை. இன்றைக்கி நம்ம கோகனட் கேண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் முதல் முறையாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். தேங்காய் பூ, ரொம்ப முத்துன தேங்காவாகவும் இருக்கக்கூடாது, இளம் தேங்காவாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான தேங்காவாக இருக்கணும். அதில் நல்லா வெள்ளையாக திருவி எடுத்துக்கோங்க. கருப்பு எதுவுமே வரக்கூடாது, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சீனி, கண்டென்ஸ் மில்க், ரெட் கலர் இல்லைனா பிங்க் கலர் எடுத்துக்கலாம். வெனிலா எசன்ஸ், உப்பு, நெய் 1 டீஸ்பூன், பண்டான் லீஃப் ஒரு 3 எடுத்துக்கோங்க. இப்போ பிளேட்டில் நெய் தடவி வச்சிடலாம். இதில் தான் நம்ம கேண்டி செஞ்சு வைக்க போகிறோம். அதனால் இதை முதலையே நம்ம நெய் தடவி ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த டின்னில் தான் நான் எல்லாமே அளவு எடுக்க போகிறேன். இதில் 3 கப் அளவுக்கு தேங்காய் பூவும், 3/4 கப்பு சீனி, 3/4 கப்பு பால் டின்னு. நீங்கள் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதில் தான் மெஷர்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தேங்காய் பூ 3 கப் எடுக்கிறேன். அதே கப்புலேயே 3/4 கப்பு சீனி, அதே கப்புலேயே 3/4 கப் அளவுக்கு பால் டின் எடுத்துக்கோங்க. இது கரெக்டான அளவு சீனி இருக்கும். உங்களுக்கு சீனி இனிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கணும். கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னா சீனியோட அளவு மட்டும் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஆனால் இதை விட அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப இனிக்கும். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அந்த பால் டின்லேயே கலரும் இப்போ ஊற்றிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஆனால் பாதி தான் ஊற்றினேன். அதுவே ரொம்ப கலராகிடுச்சு. அதனால் பாதியை ஊற்றலை. இது ரெட் கலர் பவுலாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. நான் வெள்ளை பவுலில் மாற்றி காமிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் தான் நான் கலர் ஊற்றினேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேருந்து ரொம்ப லோவாகவே வச்சுக்கோங்க. இது செஞ்சு முடிக்கிற வரைக்குமே ஸ்லோ ஃபயர்லேயே தான் வச்சு சமைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி தேங்காய் பூ பிடிச்சிரும் அடி. எவ்வளோ மெதுவாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ மெதுவாக வச்சுக்கோங்க. அதுலேயே பண்டான் லீஃபையும் வெட்டி போட்டுடலாம். அதோட வாசனை இந்த தேங்காய் பூவில் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பையும் அதிலே போட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வறுக்கணும். ரொம்ப ட்ரை ஆகிராமல் எல்லா தேங்காய் பூலையும் சூடு ஏறி ஆவி வர்ற டைமில் அடக்கிடுங்க அடுப்பை. இப்போ நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை அடக்கிட்டு பண்டான் லீஃப் எல்லாத்தையும் எடுத்துடலாம். சீனியை போட்டுடலாம். பால் டின்னையும் போட்டுருங்க. வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ரோஸ் எசன்ஸும் ஊற்றிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். எல்லா தேங்காய் பூலையும் சீனியும் பால் டின்னும் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இது எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே திரும்பவும் அடுப்பை மெதுவாக ஆன் பண்ணி வைங்க, ஸ்லோ ஃபயரில். இப்போ சீனியும் பால் இன்னும் இலகி மெல்ட் ஆகி கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும். 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும்.
மெதுவாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கரண்டிலேருந்து தள்ளினீங்கன்னா ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா தான் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் ரெடி ஆகலை. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டுங்க. சுருண்டு வரணும். 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ தண்ணியில் கொஞ்சமாக எடுத்து உருட்டி போட்டு பார்க்கலாம். தண்ணியில் கரையாமல் இருந்துச்சுன்னா அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நெய் தடவி வச்சுருக்க பிளேட்டில் கொட்டிடலாம். சூடாக இருக்கும்போதே தட்டு ஃபுல்லாக நல்லா பரப்பி வச்சுருங்க. ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அந்தளவுக்கு எல்லா இடத்துக்கும் வர மாதிரி பிளேட் எடுத்து தடவி வச்சிடலாம். சூடாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி கவர் போட்டுக்கிட்டு ஃபுல்லாக அமுக்கி வச்சுருங்க. அப்போ தான் வந்து துண்டு போடும்போது துண்டு துண்டாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா அமுக்கி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். நெய் தடவிட்டு கத்தியில் துண்டு போட்டுருங்க. சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிடணும். அப்போ தான் கட் பண்ண வரும். ஆறின பிறகு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போயே துண்டு போட்டு வச்சுருங்க. எந்த மாதிரி உங்களுக்கு ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி துண்டு போட்டுருங்க. நான் சொன்ன அளவுகள் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா நீங்களும் இதே மாதிரி பர்ஃபெக்டான கோகோனட் கேண்டியை செய்யலாம். செஞ்சு பாருங்கள். ஏற்கனவே நான் க்ரீன் கலர்லேயும் இதே மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன். ரெண்டுமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சுவையாகவும் ருசியாகவும் நீங்களும் சமைக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் தஞ்சையை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.